ஆரம்பிச்சுன்னா ரெண்டு பக்கமும் சந்தோஷம். நீ செய்யறதுனால உனக்கும் சந்தோஷம், பிறர் போய் கொடுக்கறதுனால அவங்களுக்கும் சந்தோஷம். அதனால நாங்க ரெண்டு இப்ப விளையாட்டு தான் நடக்குது. அந்த விளையாட்டுல ரெண்டு பக்கம் மகிழ்ச்சி இருக்குது. இந்த விளையாட ஆரம்பிச்சு. ஆமா, கருணையா இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மகிழ்ச்சி வந்துடும். ஆனா எந்த விளையாட்டுல ரெண்டு பக்கம் ஜெயிக்க முடியாது. உண்மைதானே? 100% உண்மை. இப்ப நீங்க கருணையா இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஜெயிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஜெயிச்சா அப்ப அதுக்கு முடிவு பாயிண்ட் வந்தே ஆகணும். ஏன்னா சென்டர் பாயிண்ட்ல நீ வந்துடுறல. இப்ப ரெண்டு ஆமா, நீ இப்ப ரெண்டு பக்கம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இப்ப ரெண்டு பக்கம் ஜெயிக்கும் போது என்ன ஆகும்? உனக்கு இன்னொரு பாயிண்ட் உனக்கு கட்சி தான். அடுத்த கட்டத்தை நீ போய் தானே ஆகணும். கட்டாயம் தானே இருக்கு. ரெண்டு பக்கம் ஜெயிக்கிறது சொல்ல உருவாக்கிட்டேன். அப்ப ரெண்டு பேருமே ஜெயிக்கல, அப்ப ரெண்டு பேருமே தோக்கல. அப்ப நான் அடுத்த இடத்துக்கு போய் தானே ஆகணும். அப்ப அந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும். அப்பதான் என்ன ஆகும்னா உங்ககிட்ட அந்த உன்னதமான அறிவுன்றது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த லவ் பியூர் லவ்வா மாற ஆரம்பிக்கும். அப்போ அனைத்தையும் பத்தி அறிவு உனக்குள்ள உனக்குள்ளதான் இருக்குது. அப்போ இன்னொரு தன்மை நுட்பமாயிடும்.